வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். வணக்கம் சார். எப்போது சார் இந்த கண்ணன் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஒன்றிணைக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வி.கே. சசிகலா கூறியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இன்று ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த அண்ணா நினைவிடத்தில் இன்று அவரது நினைவு நாள் அன்று OPS அவர்களும் வி.கே. சசிகலாவும் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த இணைப்பு என்பது இது விரைவில் சாத்தியமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் இப்போது மக்களுக்குள்ள சந்தேகம். அதே கேள்வியை அவரிடமும் கேட்டார்கள். அந்த கேள்விதான் நான் உங்களிடமும் கேட்கிறேன் சார். இப்போ நான் பார்த்தேன் நமது நிருபர் கேட்டதை. இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். தமிழக வரலாற்றிலே மறக்க முடியாத சாதனையை புரிந்து காங்கிரஸை வேரோடு புடுங்கி இருந்து திராவிட ஆட்சியை கட்டிலே அமர்த்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு நாள். இன்னைக்கு இந்த சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவே நான் பார்க்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன், தேர்தல் கிட்ட வந்துருச்சு, எப்போ சேர்த்து வைக்கிறேன்னா எப்ப சேர்த்து வைப்பாங்க, எப்ப இணைவார்கள் என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்பினேன். தொண்டர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா, இது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, எடப்பாடி முடியவே முடியாது என்று நிற்கிறார். ஆகவே இப்படியெல்லாம் நானும் நீங்களும் விவாதம் நடத்தினோம். இன்றைய தினம் இதுவரை சந்திப்பு நடந்திருக்கிறது. இது என்னை பொறுத்தவரை இது தொடர்ந்து உடனடியாக மற்றும் ஒரு சந்திப்பு நடந்து தேர்தலுக்குரிய ஒரு ஆதரவை அவரிடத்திலிருந்து பெற்று கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் அவரது நாடாளுமன்ற தேர்தல் பயணத்தை நோக்கி செல்வார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நேற்றுக்கெல்லாம் கண்ணன் கள்ளக்குறிச்சி போயிருந்தோம். கள்ளக்குறிச்சியில் நீங்க கேமரா நம்ம சத்தியம் டிவியும் வந்தது. திருப்பணினா சுமார் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த மக்கள் வெள்ளத்தின் நடுவிலே தான் இறங்கி செல்ல முடிந்தது. என்னுடைய நேட்டிவ் அது, என்னுடைய சொந்த ஊர், பிறந்து வளர்ந்த ஊர். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வரவேற்புக்கு இடையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே அவர்கள் சின்னம்மா அவர்கள் உடன் இணைந்து ஆதரவு தந்து முன் வருவார்களே ஆனால் மிக எதிரிகளை சுலபமாக வீழ்த்துவதற்கு அது வாய்ப்பாக அமையும். சார், நீங்க சொல்றது கரெக்ட். உண்மையிலேயே தொண்டர்களின் மனநிலை மற்றும் அதிமுக தொண்டர்களோட மனநிலை மற்றும் பல்வேறு இந்த நிர்வாகிகள் அல்லாத அதாவது நிர்வாகிகள் அல்லாத அதிமுக பிரதிநிதிகள், அந்த அதிமுகவின் ஆதரவாளர்கள், சிம்பத்தைசர்ஸ் இருக்காங்களா, அவங்க பத்தியில பேசும்போது பொதுவாகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே OPSக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு அனுதாபம், ஆதரவு இருக்கத்தான் செய்யுது. OPS அணிக்கு ஓரளவு நிர்வாகிகள் ஆதரவு முழுமையாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அது வெற்றிகரமாக வாக்குகளாக மாறும் என்பது இந்த தேர்தல் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது இந்த சூழ்நிலையில நீங்க இப்ப நீங்க போற அந்த தொண்டர்கள் பயணத்துல நீங்க சொல்ற அந்த கூட்டம் மற்றபடி எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு தானாகவே நீங்க பெரிய அளவுல அந்த கூட்டத்திற்கான முயற்சிகளை ஈடுபடாம அந்த இயல்பாவே கூட்டுற கூட்டமா தான் மக்கள் பாக்குறாங்க. இந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க 2 அணியா இருந்தாலுமே இப்ப ஜேஜா முதல்ல இருக்கும்போது கூட 2 அணியா தீவிரமா தேர்தல் பணியாற்றினாங்க, போட்டிட்டாங்க, வாக்குகள் சதவீதம் பாதி பிரிஞ்சுது, அதன் பின்னர் ஒன்றிணைந்தாங்கன்னு வைங்களேன். இப்போது நீங்க இப்ப அவங்க அளவுக்கு இப்போ இந்த OPS அணியினர் இப்பதான் இந்த பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. இது போல அமமுகவும் நீங்களும் சசிகலாவும் 3 பேர் இணைந்து இது போனா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். 2 அணிகள்ல யாரு செல்வாக்குங்கிறது இந்த தேர்தலில் முடிஞ்சு அடுத்த தேர்தலில் ஒரு இணைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கருத்து விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது ஏன் 3 பேரும் இணைய மாட்டேங்கிறீங்கன்னு தான் இப்ப கேள்வி. இப்ப அவங்க ஒரு அணியே இருக்கிறாங்க, சரி பார்த்தார்கள், சந்தித்தார்கள், மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள், உடனடியாக அது மாறுதலாக ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி விடும். கண்ணன் இப்ப திருப்பி நான் தான் ரொம்ப க்ளோஸ், இந்த லிஸ்ட்லயே நீங்க எடுத்தீங்கன்னா சின்னமாட்ட க்ளோஸா இருக்கிறது புகழேஞ்சிதான் இருந்து, வேற யாரும் இருக்க முடியாது. சிறை காலத்துல இருந்து அவர்கள் பெங்களூர்ல இருந்து இருந்திருக்கோம் நம்ம பிணையெல்லாம் கொடுத்து. பட் இப்ப என்ன, இப்போ என்னுடைய இது கூற்றுப்படி நிச்சயமாக நீங்கள் சொன்னவர்கள் எல்லாம் சேருகின்ற நேரம் வருகிறது. அது மாத்திரமல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை ரீதியாக பல வேறுபாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தாலும் அண்ணன் OPS பாரதிய ஜனதா கட்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன் தேமுதிக, பாமக நேற்று எடுத்த முடிவு உங்களுக்கு தெரியும். பாமக
ஆகவே அப்படி திரு ஜி கே வாசன் போய் பார்த்திருக்காரு. ஆனால் அந்த நிலைப்பாட்டிற்கு அவர் வரமாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அதே போல அண்ணன் ஏசி சண்முகம் நீதி கட்சி, மிஸ்டர் பாரிவேந்தர், இப்படி எல்லாம் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அணியாக நிற்கப் போகிறது. அதுல நீங்கள் சொன்ன 3 பேரும் இடம்பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது.